ඕන්රීන් කට්ටු කට්ටු දොළ පිදෙන්නේ තට්ටු තට්ටු ඕන එකෙක් ඕන යකෙක් වරෙන් මම මට්ටු මට්ටු බම්බලෝසි කපනවා ඕන්රීන් ආවඩායි බෝ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். சோஷியல் மீடியா மனநோயாளிகளுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புரியாது இல்லையா? எவ்வளவுதான் நம்ம படித்து சொன்னாலும் சோஷியல் மீடியா மனநோயாளிகளுக்கு புரிகிறதே இல்லை. இப்போ ரீசெண்டாக கூட நாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம், டான்ஸிங் வீடியோ. இது யோசிச்சு பாருங்கள், எல்லா வீடுகள்லையும் இந்த மாதிரியான சேட்டைகள் பிடிக்காது. சிலர் இந்த சூனியம், பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விடயங்களை நம்புகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விடயங்கள் பிடிக்காது. அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ இதை இவங்க தேங்காவை கும்பிட்டு உடைக்கிறாங்க, சரியா? அப்படி ஆகும்போது என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் இதை பார்த்து, இப்போ இந்த வீடியோ பாருங்கள், கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். مسوين مخيم حفلة ماخذين راحتهم الناس، فيهم عوالي أنا شفت شغال وياهم، وقبلها محتفلين انهم متخرجين من المدرسة ومسوين استهتار رعونة ووصلوا مرحلة يعني لازم أحد يوقفهم من حدهم. يعني هذولي مرحلة خطرة يعني أشوفها صراحة. إذا وصلوا المرحلة هذه حول القوة مشكلة، لازم يشوفوا لهم حل. சோஷியல் மீடியாவில் பதிவிடுறது தான். இப்போ நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம செய்கிறத இப்போ என்ன பிரச்சனைன்னா, சிலர் தான் ஒரு தவறு செய்கிறோம், ஆனால் அந்த தவறை சோஷியல் மீடியாவில் போட்டு நான் இந்த தவறை செஞ்சிட்டேன் அப்படின்னு தானாகவே பப்ளிஷ் பண்ணி தானே தன் தலையில் மண்ணாளி போட்டுக்கிறாங்க பாருங்கள். அதுதான் இப்போ இருக்கிற பெரிய காமெடி. இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த டான்ஸிங் வீடியோ ஒன்று இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் பதிவாகின டான்ஸிங் வீடியோ. இவங்க அதே பாரில் இந்த மாதிரி ஃபன் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி அவங்க பாட்டுக்கு அந்த இடத்துல அவங்க மட்டும் என்ஜாய் பண்ணிவிட்டு சும்மா சத்தம் இல்லாமல் விட்டுருந்தாங்கன்னா கூட இது எந்த பிரச்சனையும் வந்திருக்க போகிறதில்ல. அதை வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டதால் கடைசியில் என்ன ஆகிடுச்சு, மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளானாங்க. கடைசியில் எத்தனை பேர் பிடிப்பட்டாங்க. இன்றைக்கி நாடு கடத்துகிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை போயிருக்குது. காரணம், சோஷியல் மீடியாவில் வீடியோ போட்டது. அவங்க சோஷியல் மீடியாவில் வீடியோ போடாமல் அதே டான்ஸிங், அதே என்ஜாய்மெண்ட், அவங்க சும்மா சாதாரணமாக அதே இடத்துல அவங்க ஃபன் பண்ணிவிட்டு அவங்க பாட்டில் போயிருந்தாங்கன்னா யாருக்கும் இது தெரிய போகிறது இல்லை. அதே மாதிரி தான் ஜிலீப் ஷோக்குள்ள இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க தானே, எல்லோரும் வெளிநாட்டவர்களுடைய பிள்ளைகள் குறிப்பாக எல்லோரும் வண்டிகளில், லக்ஸரி வண்டிகளில் ஏறி என்ஜாய் பண்ணினாங்க, ஸ்டன் பண்ணினாங்க. அது வீடியோவாக வைரலான பிறகு அந்த வண்டியை ஓட்டின அத்தனை பேருக்கும் டிபோர்ட் பண்ணுறதுக்கு, நாடு கடத்துறதுக்குரிய தீர்மானம் வந்துச்சு. இந்த மாதிரி தான் இப்போதைக்கு வரைக்கும் எத்தனையோ பணிப்பெண்களை காணும் என்ற செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. ஏற்கனவே பல பேரை காணாமல் போன ஒரு லிஸ்ட்டில் தேடிக்கிட்டு இருக்கிறோம். காணும், என்ன ஆனாங்கன்னு தெரியலை. கேட்டால் ஒரே பதில் தானே, இந்த வெளிநாடுகள், அரபு நாடுகளை பொறுத்தவரையில் ஒரே பதில், தப்பி ஓடிட்டாங்க, இன்ஹாஷ், வீட்டை விட்டு தப்பி ஓடிட்டாங்க, அதுதான் பதில். ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே என்ன ஆகிச்சு, அடித்து உண்மைக்குமே கொண்டு புதைச்சிட்டாங்களா? ஏன்னா அந்த மாதிரி சம்பவமும் நடந்திருக்கு இல்லையா, சாதுல் அப்துல்லா பகுதிகளில். என்ன ஆகிடுச்சு, கடைசியில் ஒரு பிலிப்பைன் நாட்டு பணிப்பெண்ணை 3 மாதங்களுக்கு பிறகு சடலத்தை வீட்டு தோட்டத்துலேருந்து தோண்டி எடுத்தாங்க. சின்ன வாக்குவாதம், நான் அடிச்சிட்டேன், விழுந்துட்டா, அதோடு கொண்டு போய் புதைச்சிட்டேன். ஒரு வேளை என்ன சொல்கிறது, அந்த சுயநினைவு இல்லாமல் மயங்கி கிடந்திருக்கலாம். ஒரு வேளை அந்த டைமில் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருந்தாலோ உயிரை காப்பாற்றிருக்கலாம். கடைசியில் அந்த அவசர புத்தி என்ன ஆகிடுச்சு, அடிச்சிட்டோம்
இறந்துட்டா இப்போ நம்ம கொலைகேஸில் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும் அப்படின்னு பயத்தில் கொண்டு போய் புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பனிப்பெண் தப்பி ஓட்டம். ஏன்னா அடுத்தது நம்ம ஆளுகளும் வந்து ஆரம்பத்தில் இருந்த இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா லீகலாக மூவ் பண்ணுறதுக்கு விரும்புகிறது இல்லை. லீகலாக போய் ஏதாவது பிரச்சனைன்னா மூவ் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறது இல்லை. ஆவுன்னா தப்பி ஓடுறது, பாஞ்சு போகிறது, அப்படியே அந்த பழக்கம் பழகினதால் இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு இல்யூஷனாக மாறிட்டு அது ஒரு கதை. இப்போ யார் என்ன செஞ்சாலும் சரி வீட்டை விட்டு ஒரு சிலர் வந்து உண்மைக்குமே தப்பி ஓடுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டும் ரூம்களில் அடைக்கப்பட்டும் பாத்ரூம்களில் அடைக்கப்பட்டும் அவங்கள பற்றி விசாரணை பண்ணினா, அவங்கள பற்றி யாராவது குடும்பங்கள் விசாரித்தா கேட்டால் தேடி போனால் அவங்க இல்லை, இங்கே அவங்க தப்பி ஓடிட்டாங்க. இதுதான் கடைசியில் அங்கேருந்து கிடைக்கிற பதில். கொஞ்சம் சிந்திச்சு செயல்பாடுங்க. நீங்கள் சிலர் வந்து செய்கிறது தவறு, ஆனால் அதை தவறு நான் தான் செஞ்சேன் அப்படின்றதுக்கு அத்தாட்சியே உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இருக்குது. இந்த இவங்க வீடியோ போட்டிருக்கிறாங்க, இவங்களுடைய வீடியோ வந்து தப்பி தவறி கஃபீல் பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரொஃபைலை போய் செக் பண்ணினா பேக் டு பேக் அவங்க செஞ்ச ஒவ்வொரு விடயங்களும் வந்து அவங்களும் பிடிப்பாங்க. இது என்னது அப்படின்னு ஒன்று காட்டி கேட்கும்போது தான் எதுக்கும் பம்பஸை உடுத்துக்கிட்டுறது நல்லம். ஏன்னா நீங்கள் செஞ்சது பேக் டு பேக் ஒன்றொன்னா தவறுகளை சுட்டி காட்டும்போது நின்ன இடத்துலேருந்தே போயிடும். அப்படித்தானே சிலர் செய்கிறீங்க. அவங்க நினைக்கிறது நம்ம சோஷியல் மீடியாவில் போடுற இது பர்சனல் மீடியா. டிக்டாக் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியாவில் பர்சனல் மீடியா. நம்ம செஞ்சு வீடியோ போடுறோம் இல்லையா, அது நம்ம மட்டும்தான் பார்க்க போகிறோம். நம்ம மட்டும்தான் பார்க்குறோம். உலகமெல்லாம் பார்க்காது, யாருமே பார்க்க போகிறதில்ல. நம்ம போட்ட வீடியோ நம்ம மட்டும்தான் பார்க்குறோம். அவங்களுடைய அந்த எண்ணம் அதுதான். அதனால தான் இந்த அளவுக்கு முட்டாள்தனமான செயல்பாடுகளை சோஷியல் மீடியாவில் பகிரங்கமாக செய்கிறது. கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை. இப்படி செய்கிறோமே, இப்படி செய்கிறதால நம்மளுக்கு பிரச்சனை வருமே, நாளைக்கு இந்த வீடியோ நம்மளுடைய ஸ்பான்சர் பார்த்தா, நம்மளுடைய கஃபீல் பார்த்தா நம்மளை ஒண்டிலன்னு பண்ணிடுவாங்களே, இந்த நாட்டில் இந்த மாதிரி விடயங்கள் சட்டவிரோதமே, செய்யக்கூடாதே. சொல்லி வேலை மக்களே, சிந்தித்து செயல்பாடுங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளில் நீங்களும் ஒரு நாள் சிக்க வரும். சோஷியல் மீடியா பாவனையாளர்களுக்கு முக்கியமான எச்சரிக்கை. කට්ටු කට්ටු දොළ පිදෙන්නේ තට්ටු තට්ටු ඕන එකෙක් ඕන යකෙක් වරෙන් මම මට්ටු මට්ටු බම්බලෝසි කපනවා ඕන් රින් ආවඩායි බෝ. جانا قبل شوي تصوير مقيمين مسوين مخيم حفلة وماخذين راحتهم. الناس فيهم عوالي، أنا شوف جهال وياهم. وقبلها محتفلين انهم متخرجين من المدرسة ومسوين استهتار رعونة ووصلوا مرحلة يعني لازم أحد يوقفهم عند حدهم. يعني هذولي مرحلة خطرة يعني أشوفها صراحة. إذا وصلوا المرحلة هذه حول القوة مشكلة، لازم يشوفون لهم حل.